வணக்கம். நலமெல்லாம் நல்குகின்ற நவராத்திரி நாட்களில் இருக்கிறோம். நவராத்திரியின் 7ஆம் நாள் வழிபாடு குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதாவது நவராத்திரியோட 7, 8, 9 இந்த 3 நாட்களும் சரஸ்வதிக்கு உரிய நாட்களாகும். இந்த 7ஆம் நாளில் அன்னையை காளியின் வடிவத்தில் காட்சி தருவாள் என்பது ஐதீகம். நீலமேக வண்ணத்தில் 4 கரங்களுடன் கழுத்தில் மண்டை ஓட்டு மாலையுடன் அன்னையின் வடிவம் இருக்கும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. முன்னிரு கரங்களில் அபய மற்றும் வரம் தரும் பாவனை இருக்கும். பின்னிரு கரங்களில் வஜ்ராயுதமும் வாளும் இருக்கும். சண்டா, முண்டா, ரத்தபக்ஷா என்ற அரக்கர்கள் மூவரை அழித்த கோலத்தில் அன்னை காட்சி தருவதாக ஐதீகம். 7ஆம் நாள் வழிபாட்டிற்கு உகந்த நிறம் சாம்பல் நிறமாகும். அன்னையை சாம்பல் கலந்த கருநிற உடையுடன் அலங்கரிக்கலாம். பூஜையில் பங்கேற்போரும் சாம்பல் நிற உடைகளை அணியலாம். அன்னைக்கு உகந்த திரட்டுப்பாலை படைத்து வழிபடலாம். பாதாம், முந்திரி கலந்த பாயாசமும் படைக்கலாம். கருப்பு கொண்டைக்கடலை சுண்டலை படைத்து வழிபாடும் நடத்தலாம். எலுமிச்சை சாதமும் கற்கண்டு சாதமும் நைவேத்தியத்திற்கு உகந்தவை. பேரிச்சை, மாதுளை, கொய்யா, பப்பாளி ஆகிய பழங்களை படையிலிடலாம். தாழம்பூ, மல்லிகை பூக்களால் அன்னையை அலங்கரித்து தும்பை பூக்களால் அன்னைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். மனம் வீசும் மலர்களால் ஆன பூக்கோலம் அன்னையின் வழிபாட்டிற்கு உகந்தது ஆகும். பிலஹரி ராகத்தில் அமைந்த ஆன்மீக பாடல்களை பாடி அன்னையை வழிபடலாம். இந்த 7ஆம் நாளில் அன்னைக்கான காயத்ரி மந்திரமான ஓம் மகாதேசய வித்மகே விஷ்ணு பத்தயதே தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை ஜபித்தும் வழிபாடு நடத்தலாம். 7ஆம் நாளில் சாம்பவி தேவியையும் சரஸ்வதி தேவியையும் ஒரு சேர வழிபடுவதால் கல்வி கலைகளில் ஆற்றல் மேலோங்கும். நல்ல ஞானம் கிடைக்கும், பயம் விலகும், மனோதைரியம் அதிகரிக்கும், எதிரிகளின் தொல்லை நீங்கும், வீண் அச்சம், துர்சக்திகளின் மிரட்டல் போன்ற சங்கடங்கள் எல்லாம் விலகும். அன்னை சாம்பவியின் பார்வை பட்டாலே துன்பங்களும் பாவங்களும் பறந்தோடும். உண்மையான பக்தர்களுக்கு நன்மையே தருவதால் சுபங்கரி என்று அழைக்கப்படும் அன்னையை வழிபட்டு அவளது அருளை அனைவரும் பெறுவோம் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.